சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெகன்மோகன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இயற்கையிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கற்றுக்கொள்ளலாம் மனம் இருந்தால். கொரோனா காலகட்டத்தில் வண்டி வாகனம் ஓடாத நிலை, தொழிற்சாலைகள் இயங்காத நிலை, அதனால் சூழல் சீர்கேடு அடையலை. சுவாசிக்கும் காற்று நல்லா இருந்துச்சு, குடிக்கும் தண்ணீர் கூட நல்லா இருந்துச்சு. ஏன் கங்கை நதி கூட தூய்மையாக இருந்துச்சுன்னாங்க. தூராதேசத்திலிருந்து இமயமலையை நல்லா பார்க்க முடிஞ்சுதுன்னாங்க. இவற்றையெல்லாம் மனிதன் சரி செய்ய மாட்டான். அவன் அவனுக்காக மட்டுமே வாழ்வான். மற்ற உயிரினங்களை பற்றி கவலை கிடையாது. சுயநலவாதி. சுயநலமாகவே சிந்திக்கும் மனிதனுக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் இயற்கையும் இறைவனும் நம்மளை சோதிச்சாங்க. புரிஞ்சுக்கணும். ஜெகன்மோகன் சார், குதிரைகள் குடிக்கும் நீர்நிலைகளில் நாமளும் நீர் அருந்தலாம். குதிரை ஒருபோதும் சுத்தமில்லாத கெட்ட நீரை குடிக்காது. பூனை தூங்கும் இடத்துல உங்கள் படுக்கையை போடுங்க. அமைதி இல்லாத இடத்துல பூனை உறங்காதான். புழு துளைத்த அணில் கடித்த கனிகளை உண்ணுங்கள். நச்சுக்கனிகளை புழு துளைக்காது. பூச்சிகள் உட்கார்ந்திருக்கும் காளானை தைரியமாக உணவாக எடுத்துக்கலாம். காரணம், பூச்சிகள் விஷ காளான்கள் மீது உட்காராது. முயல்கள் குழி பறிக்கும் இடத்துல மரக்கன்றுகளை நடலாம். மரம் செழிப்பாக வளரும். பாம்பு ஓய்வெடுக்கும் இடத்தில் உங்கள் வீட்டை கட்டுங்கள். பாம்புகள் குளுமையான இடங்களில் மட்டுமே ஓய்வெடுக்கும். அதே போல் வெப்பத்தை தவிர்க்க பறவைகள் ஓய்வெடுக்கிற இடத்துல நீர் ஊற்று இருக்கும். தோண்டுனா தண்ணி கிடைக்கும். பறவைகள் தூங்கப் போகும் நேரத்தில் தூங்கச் சென்று அவை விழிக்கும் நேரத்தில் எழுந்திருக்கணும். இப்படி செய்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதாவது பின்தூங்கி முன் எழுன்னு அர்த்தம். அல்லது சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும். அந்த பழக்கத்தையாவது பின்பற்றினால் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் தூங்கினா போதும். வீட்டில் இருக்கும் பெண்கள் கடைபிடிக்கும் பழக்க வழக்கம் பின்தூங்கி முன் எழுவது தான். அதிகம் இயற்கையான உணவுகளையே சாப்பிடணும். வலுவான கால்களையும் துணிச்சல் மிக்க இதயத்தையும் பெறுவீர்கள். மீன்களைப் போல அடிக்கடி தண்ணீரில் நீந்தணும். நீந்துவதற்கு இணையான ஒரு பயிற்சி மிதிவண்டி, சைக்கிள் ஓட்டுவது. உடம்பின் அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய பயிற்சி இது. நீச்சல் அடிப்பவர்கள் பூமியில் நடக்கும்போது கூட மீன்களைப் போல உணர்வார்கள். ஜெகன்மோகன் சார், உங்களுக்கு நீச்சல் தெரியும். என்னுடைய நண்பர் செல்வராஜை கேட்டேன். அவருக்கு கடப்பார நீச்சல் தான் தெரியுங்கிறார். என்ன செய்ய? அடிக்கடி வானத்தை பாருங்கள். உங்கள் எண்ணங்களில் வெளிச்சமும் தெளிவும் பிறக்கும். அமைதியாக இருக்கணும். இவர் வாயை திறந்து எப்போ பேசுவார்னு எதிராளி நினைக்கும்படியாக இருக்கணும். நாம் பிறர் சொல்வதை கேட்டாலே, காது கொடுத்து கேட்டாலே நம்முடைய மதிப்பு மரியாதை உயரும். நிறைய கேட்கணும், கொஞ்சமாக பேசணும், செயல் அதிகமாக இருக்கணும். இதன் மூலம் உங்கள் இதயத்தில் மௌனம் குடிகொள்ளும். ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.